மக்களே வணக்கம். பாடகர் ஹரிஹரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தமிழ்ல பிடித்த சில பாடல்களை பாடியவர். ஆமா, அதுல சந்தேகமே கிடையாது. காசின்னு ஒரு திரைப்படம், அதுல 6 பாடலும் அவர் மட்டுமே பாடியுள்ளார். இளையராஜா என்னன்னு தெரியல, பெரிய ஜாம்பவான் ஹரிஹரனையே போட்டதுனால எஸ்பிபி கூட செல்லமா கோச்சிக்கிட்டதாக ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி என்னுடைய நண்பர் வெங்கட் அப்படின்றவர் சொன்னாரு. அவர் இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் அந்த வெங்கட் அவர்கள் சொல்லித்தான் ஹரிஹரன் எனக்கு அறிமுகமான ஒரு பெரிய கலைஞன்னு சொல்லலாம். ஏன்னா ஹரிஹரனுடைய பாடல் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க கட்டாயம். நிறைய பாடல்கள், விஜயா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், அந்த ஹிட் பாடல்களில் நிறைய கொடுத்தவர் அவர் தான். காசிலேருந்து அவருடைய அந்த 2-3 வரி மட்டும் உங்களுக்கு சும்மா நினைவுபடுத்துகிறேன். அவர் மாதிரி யாராலையும் பாட முடியாது. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே, இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே, பாவமும் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லோரும் அறிவார், இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார், தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி, இந்த பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி, எப்பொழுது எப்பொழுது உந்தன் முகத்தினை பார்ப்பேன், அதில் எந்தன் முகத்தினை பார்ப்பேன், என்ன செய்து இந்த கடன் நான் தீர்ப்பேன், பட்ட நன்றி கடன்களை தீர்ப்பேன், ராகத்தின் கோவிலில் நாதத்தின் தேவனே, வேதத்தை ஓதுவேன் வேதனை தீரவே, கண்களில்லை பார்வை கொண்டு கண்டு கொண்டே, ஊமை நெஞ்சம் பேசுகின்ற வார்த்தையை கேட்டேனே, புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே, இந்த பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி. நன்றி. ஹரிஹரன் வழி அற்புதமான பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கு. இன்றைய இளைஞர்கள் கேட்டு பாருங்க. இசையோடு இருங்க. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை. நன்றி, வணக்கம்.